வெல்கம் டு மை சேனல். பேங்காங்கில் 3rd டே வந்து நாங்கள் ஜூன்னு பிளான் பண்ணோம். நானும் எங்கள் மண்ணையும் ஒரே கலர் சுடிதார் போட்டு தான் அதை பற்றி பேசின்னு போயிட்டுருந்தோம். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து ரைஸ் குக்கர் வச்சு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கையில் எடுத்துன்னு போயிட்டோம். முதல் நாள் வந்த டிரைவரே வந்து எங்களை இன்றைக்கும் ஜூவில் வந்து ட்ராப் பண்ணி விட்டார். அவர் நாங்கள் வெளியில் நிற்கிறோம், சஃபாரிக்கு உங்களை கூட்டின்னு போகிறேன்னு சொன்னார். டிக்கெட்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டோம். அங்கே நிறைய ஷோஸ் நடந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டயத்தில் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரங்குட்டான் ஷோ தான் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ஷோ. நெக்ஸ்ட்டு வந்து எலிஃபென்ட் ஷோ பார்த்தோம். அண்ணாவுக்கு ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ்னால அவனால் வர முடியலை. நாங்கள் எல்லாம் மாத்திரம்தான் கிளம்பி போனோம். இப்போ அங்கே போகிற வழியில் நிறைய கடை, அதில் வந்து கேப்பு அது மாதிரி கொடை எல்லாமே அனிமல்ஸ் வச்சுருந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டில்லாம் உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு ரூல் சொல்லிட்டா. அதாவது இது ஒரு டெக்னிக், அங்கே உள்ளே என்ன விற்கிறாலோ அதை வாங்கி சாப்பிட்றதுக்காண்டி வாட்டர் பாட்டிலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பஞ்சவர்ண கிளி தான் நிறைய பார்த்தோம். அதெல்லாம் கூண்டெலாம் போட்டு அடைக்காமல் அப்படியே ஃப்ரீ பேர்டாக அது நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. அப்புறம் அனிமல் ஃபீடிங் தனியாக சார்ஜ் பண்ணி கேரட்டு கீரை அதெல்லாம் வச்சு நம்ம அனிமலுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கா. நம்ம எந்த சாமானும் கொண்டு போய் தனியாக அனிமல்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. குழந்தைகள் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. பேங்காங் ஜூவில் அனிமல் நிறைய இருந்தது. ஷோவும் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லா ஷோவுமே ரொம்ப நல்லா இருந்தது.